இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது அக்காவுக்கு வந்து வளகாப்பு நிகழ்ச்சி வச்சுருந்தோம். ஸோ அதோடைய விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அக்காவுக்கு வந்து இந்த சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்துருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். ஸோ அப்போ எடுத்தப்பட்ட விலாக் தான் இந்த விலாக் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. காலையில் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வலி வந்திருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து காலையிலே கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வந்து ஒரு 11 மணிக்காட்ட இங்கேருந்து கிளம்புனேன். சத்தி போகணும். சத்தியில் வந்து விஜயா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். நான் போகும்போதும் வந்து டெலிவரி ஆகலை, இன்னும் வந்து உள்ளதாக இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து வலி ஓவராகி கற்றுனாங்க. அதுக்கப்புறம் அந்த சவுண்டையே காணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் இருந்துட்டு சரி ஓகே பார்க்கல, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்க்கும்போது மணி 1 மணி 1:30 இருக்கும். அப்போ வந்து டாக்டர் அம்மா, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சுகப்பிரசவத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா கடைசியில் குழந்தைக்கு வந்து உள்ளே வந்து மூச்சு திணறல் ஆயிரும், அதனால் நம்ம வந்து சிசரிங் பண்ணி எடுத்துடலாம் குழந்தைய அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு குழந்தைய வந்து வெளியே எடுத்தாச்சு. ஏய் ஹாய் சொல்லு. ஹாய். ஆமாம் நானும் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டர். எங்கள் அக்காவுக்கு டெலிவரி. ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம். சிஸ்டிகா ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள இருக்கிறாங்க. டேய் கம்னு இருக்க. சஷ்டிகா ராவடி தாங்க முடியலைங்க. பேக்கில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீ எந்த ரூம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இன்னும் உள்ளேருந்து வெளியே வரல யாரும். எங்கள் மாமன் தான் பாட்டு தண்ணி குடிக்கிறாரு. குடிங்க. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலே ஏறி போயிட்டுக்கிறேன். என்னது 11,000? இதா என்ன இருக்குது? ஷாம்பு அது. எவ்வளோ ஆச்சுங்க இது மட்டும்? ஏன்னு பவுட்ரு அதிகமாக கொடுத்துக்குறாங்க அப்படிங்கிற. பவுட்ரு கம்பல்சரி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இவனா
டைரி மில்க் தரே டைரி மில்க் கொடுத்தியா குடுக்குறல அது எடுத்து குடுக்குறதா சஷ்டிகா குடுக்குறதா குடு டைரி மில்க் வெள்ளை கட்டுறா கீரை போட்டா சாப்பிடுறியா கீரை போட்டா அக்கா கேட்க டேய் சிக்கன் சொல்ற நம்பர் போடு உளுந்துரு கம்னாரு ஆமாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது எடுத்து சாப்பிடுங்க பெரிய வேறு அப்படியே பாலுக்கு பதிவு வச்சுக்கலாம் சரிண்ணா அப்படியே ஒரு கேக் ஆட்டை போட்டேன் டேய் அப்பன்ட்ட ஒரு 2000 பணம் வாங்குடா ஹோட்டல் போகலாம் பணம் 2000 வாங்க ஹோட்டல் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்துருச்சு பையன் பிறந்திருக்குது வெரி ஹாப்பி நியூ நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு நியூ பேபி எனக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து எல்லாம் இன்னும் வந்து எங்கள் அக்காவை வெளியே கூப்பிட்டு வரல ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் இருக்காங்க இதை சொல்கிறேன் சரி நான் அதுக்குள்ளே போய் நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன் இந்த வ்ளாக் ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள் எல்லாத்துக்கும் வெரி ஹாப்பி ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வேணும் ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க தரணி சஷ்டி காட்டுறா யாரு உளுந்துரும் கம்முவா போட்டோ அடிஞ்சிட்டாரு